ஹாய் யூடியூபர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட சேனலில் நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட் வீடியோ நீங்கள் போட்டுட்டிங்களா? உங்களோட சேனலை எப்படி வகைப்படுத்துறது? இதில் நான் நிறைய வீடியோஸ் போட்டேன், எந்த கேட்டகரின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அப்போ உங்களோட சேனலை எப்படி வகைப்படுத்துறது? உங்களோட வீடியோஸ் ஒரு வீடியோக்கு அதிக வியூஸ் போகுது, நிறைய வீடியோஸ்க்கு வியூஸே போகலை. நான் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன், சேம் கண்டென்ட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் பீப்புள் ஒரு வீடியோ பார்த்துருக்காங்க, மற்ற வீடியோ யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களோட வீடியோ பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு உங்களோட அடுத்தடுத்த வீடியோவை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியே உங்களோட சேனலை வகைப்படுத்தணுங்க. நான் இன்னைக்கு ப்ளாக் சேனல் ஒன்று, என்னோட பர்சனல் ப்ளாக் சேனல் ஒன்று நான் வகைப்படுத்த போகிறேன். அதாவது அது ஒரு ப்ளாக் சேனல் தான். நான் அதில் எப்படி வீடியோஸ்களை வகைப்படுத்தி வைக்கிறேன், பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸ் ஒரு வீடியோ மட்டும் இல்லைங்க, என்னோட அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் நான் பண்ண போகிறேன். அது நம்ம பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே அது என்ன செட்டிங் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியாக நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளோட மெம்பர் ஒருத்தவங்களோட வீடியோ எடுத்து அவங்களோட சேனலில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சு அவங்களுக்கு வியூஸ் அதிகமாகும், 4000 மணி நேரத்தை எப்படிலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எஸ், உங்களோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். உங்களோட சேனலில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளோட மெம்பர்ஷிப், நம்மளோட ஹோம் பேஜில் நான் கொடுக்குறேன் பாருங்க பிக்சர், இந்த இடத்துல ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட கமெண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவையான சேனலுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, உங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும், என்ன டவுட் இருக்குது அப்படின்னு தெரியலன்னு நீங்கள் இருப்பீங்களா? அப்படி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சேனலையும் நம்ம எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணால் உங்களோட சேனலுக்கு வியூஸ் இன்க்ரீமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனலையும் நம்ம விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு ப்ளாக் சேனல் தான் எடுத்துருக்குறோம். அதாவது என்னோட சேனல் தாங்க, பட்டாளத்தான் மனைவி அப்படின்னு ஒரு ப்ளாக் சேனல். இதில் மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் ப்ளாக் சேனல்னாலே உங்களுக்கு தெரியும், மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இப்போ அதை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நான் உங்கள் சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன், அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களோட குரோம் எடுத்துகிட்டு youtube.studio.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் ஆப்ஷன் கேட்க லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்த உடனே உங்களோட சேனல் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட சேனல் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதில் உங்களோட லோகோ இருக்கும் பாருங்கள், சைடில் கார்னரில் அந்த லோகோ பக்கத்தில் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கீங்க பாருங்கள், என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்குன்னு பாருங்கள். அதில் கிரியேட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த நியூ பிளேலிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதில் நியூவாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கீங்க, ஸோ ஒவ்வொன்றையும் வகைப்படுத்த போகிறோம். அதுக்காக நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நான் என்னோட ப்ளாக் சேனலுக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள், லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி லவ் ஸ்டோரிக்கான ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இது எந்த மாதிரியான வீடியோஸ் லவ் ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளாக் டைப்பான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு செட்டிங் பண்ணியிருப்பீங்களா, அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்க, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதிலே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் எந்தெந்த வீடியோ எல்லாம் உங்கள் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வீடியோஸ்லாம் இது 4-5 வீடியோஸ் லவ் ஸ்டோரி பார்ட் போட்டிருக்கேன்னா அந்த 4 வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு நம்ம கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிளேலிஸ்ட் கிரியேட் ஆயிரும். அதாவது என்னோட வீடியோ யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு வீடியோ போயிருக்குங்க லவ் ஸ்டோரி, அடுத்த வீடியோ அவங்க பார்க்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வீடியோ 2வது வீடியோ பார்க்கறதுக்கு யூடியூப் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் பார்ட் 1 பார்க்க வரவங்களுக்கு பார்ட் 2 வீடியோ போகும். அதே மாதிரி பார்ட் 3 வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வீடியோ பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதை போலவே உங்களோட வாட்ச் ஹவர்ஸையும் நீங்கள் அதிகப்படுத்தலாங்க. இது சூப்பரான முயற்சி. இதில் நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட் வீடியோஸ் போட்டிருந்தாலுமே அதுக்கு நீங்கள் தனித்தனியாகவே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வீடியோ ஆட் பண்ணலை, இல்லை நான் என்னோட சேனல் பேஜ்லேயே நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களோட சேனல், நான் இப்போ சைடில் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன், இந்த மாதிரி உங்களோட சேனல் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே என்னோட பேஜ் அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி அங்கே கிரியேட் பண்ணியிருந்தேன், ஸோ அதனால் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதில் எந்த வீடியோவுமே இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு
நான் அப்லோட் பண்ண பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோஸை நான் சூஸ் பண்ண வைப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அதில் வீடியோஸ் இருக்குது, அதில் பார்ட் 1 இருக்குது, பக்கத்தில் லாஸ்ட் கார்னர் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்குது. அந்த 3 பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எடிட்டிங் மோடுக்கு போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டு பிளேலிஸ்ட், இது எல்லாருமே எடிட் பண்ணும்போது பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு நியூ பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் லவ் ஸ்டோரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஆல்ரெடி பிளேலிஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டில் போய் செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணும் போதுமே அதில் எல்லா பிளேலிஸ்ட்டுமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ போட ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து எல்லா வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டு லாஸ்ட் ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டோட்டலாக என்னோட பிளாக் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து லவ் ஸ்டோரி, இன்னொன்று கல்யாண ஸ்டோரி அப்படின்னு சொல்லி 2 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் தேர்ட் ஒரு ஆப்ஷன், ஆல்ரெடி 2 ஆப்ஷன் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சா, தேர்ட் ஒரு ஆப்ஷன் மூலமாக நான் இன்னொரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே சேவ் டு பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு இதில் பிளேலிஸ்ட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது. நம்ம இதில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நியூ பிளேலிஸ்ட் கிரியேட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நம்ம டைட்டில் கொடுத்துக்கணும், அந்த பிளேலிஸ்ட்டோட டைட்டில் கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட் வீடியோ போடும்போது ஆடியன்ஸ் வந்து ஏதோ ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் அது மாதிரியான வீடியோஸ் இன்னும் நான் நிறைய போட்டு வச்சுருக்கேன் என்னோட சேனலில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிற விதமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒரு அடுக்கடுக்காக ஒரு லேயராக நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. அதே மாதிரி நான் என்னோட இந்த பிளேலிஸ்ட்டுக்கு வந்து கல்யாண கதைன்னு சொல்லி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் விசிபிலிட்டி வந்து நம்ம பப்ளிக்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், சேவ் கொடுத்தாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் அந்த பிளேலிஸ்ட்டை நான் வீடியோ ஆட் பண்ணணுமா. இப்போ நான் அந்த கல்யாண ஸ்டோரியில் வீடியோஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், சைடு கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு பிளேலிஸ்ட்னு சொல்லி அந்த கல்யாண பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னோட செகண்ட் கேட்டகரி ஆஃப் வீடியோஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் மிக்ஸ்டு கன்னட் ஆஃப் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போது அதில் நான் ஃபில்டர் பண்ணி தனித்தனியாக 2 ஸ்டோரியுமே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ புதுசாக வரக்கூடிய ஆடியன்ஸ், ஏதோ ஒரு ஆடியன்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்க வராங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டாங்க, அடுத்த வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மெனக்கெட்டு தேடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தேட மாட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் கொண்டு போய் கொடுக்கணும், உங்கள் வீடியோக்கு வியூஸை இன்க்ரீமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் காட்டுற மாதிரி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரியில் 4 வீடியோஸும் கல்யாண ஸ்டோரியில் 6 வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. ஸோ வாங்க இது எப்படிலாம் எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே அது எடிட்டிங் மோடுக்கு போயிருந்தா, எடிட்டிங் மோடுக்கு போனதுக்கப்புறம் அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. விசிபிலிட்டி வந்து நீங்கள் எப்போவுமே பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. பப்ளிக்கில் வச்சா தான் மக்கள் எல்லாரும் பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ பப்ளிக்கில் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டோட்டல் வீடியோவுமே இப்போ பப்ளிக்கில் இருக்குது. இப்போ இதில் மேனுவல் அப்படின்னு இருக்கா, நம்ம வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் டேட் நியூவஸ்ட்டு ஆட் பண்ணுறதா மேலே வரணும், இல்லை எனக்கு பாப்புலர் வியூஸ் பண்ணதான் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அலைன்மெண்ட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சேனலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெம்பர்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து என்னோட வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரோட வீடியோ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்களோட சேனலில் என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் வியூஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சேனல்லையுமே நம்ம பார்த்தாச்சுங்க. இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய ஆடியன்ஸை தொடர்ந்து உங்களோட சேனல்லே பயணிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்புங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பிளேலிஸ்ட் இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான டிப்ஸ் இல்லை டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.